ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல 2-3 வேணும்? வேணாம். ஒண்ணே போதும். படு. பூங்குடி சொல்லு சரவணா. என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்ரூம்ல என்னடா பண்ணுவாங்க? குளிச்சிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ முதல்ல சீக்கிரம் வா. குளிச்சு முடிச்சிட்டேன், வரேன். ஐயோ சீக்கிரம் வா பூங்குடி, சொல்றேன். இதோ வந்துட்டேன் சரவணா, அவசரப்படாம பொறுமையா இரு. சரி சீக்கிரம் வா. எப்படி? சீக்கிரம் வா. என்ன பூங்குடி, முடிஞ்சுதா? ட்ரெஸ் மாத்திட்டியா? வரேன். ஏய் பூங்குடி. என்னடா உனக்கு பிரச்சனை? எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. உனக்கு லட்ச பிரச்சனை கூட இருக்கட்டும், அதுக்காக குளிக்கிறவள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவியா? அது இல்ல பூங்குடி, நான் என்ன சொல்றேன்னா. தள்ளிப்போ. சாமி கும்பிட போயிட்டு இருக்கேன். அதனால என்ன? அதனால நீ தொடக்கூடாது. ஏய் நான் உன் புருஷன் தானே பூங்குடி. நான் உன்னை தொட்ட சாமி என்ன கோச்சுக்காது. நீ என்ன நினைச்சே என்ன தொடுவேன்னு எனக்கும் தெரியும், அந்த சாமிக்கும் தெரியும். நான் கிளம்புறேன். சரி போ. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஆமா, அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு? அதான் நீ தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்னவா? போ உன் சாமிகிட்டே போய் கேளு. நவுரு. அடேங்கப்பா, ரொம்பதான். பூங்குடி, அம்மாடி. மாமா. என்ன மாமா? தெய்வ கடாட்சமா இருக்கம்மா. உன் முகத்தை பார்த்துட்டு போனா போதும், எல்லாம் மங்களகரமா தாமா நடக்கும். சரவண ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. அப்புறம் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சம்மா. சொல்லுங்க மாமா. இப்பதான் சரவண கொஞ்சம் கொஞ்சமா தேறிக்கிட்டு வர்றான். அவங்கிட்ட நல்ல மாற்றம் தெரியுதுமா. அதை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா. சரவணனை முழுசா மாத்தி உங்க கையில ஒப்படைக்கிறேன். இல்லம்மா, அவ எப்பவுமே உன் கைக்குள்ளதான் இருக்கணும். உன் கைக்கு அடக்கமா அவனை வச்சுக்க. அவனை பத்திரமா பாத்துக்கோமா, அது போது எனக்கு. கண்டிப்பா மாமா. என்ன சதி ஆலோசனை கூட்டமா? அது வழக்கமா நீங்க பண்றது. என் மருமக சாமி கும்பிட்டுட்டு காலங்காத்தால நல்லதான் 4 வார்த்தை சொல்லுது. நீயும் தான் இருக்கியே. சொல்லட்டும். இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தான் தெரியல. எத்தனை நாளைக்குன்னா? அது உங்களுக்கு புரியாதுங்க. இது எனக்கும் என் மருமகளுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். இல்ல பூங்குடி? ஆமாங்க. அப்படி என்னமா ரகசியம்? அது ஒண்ணும் இல்ல மாமா, இந்த குடும்பத்தை யார் முன்னுக்கு கொண்டு வராங்கங்கிறதுல 2 பேருக்கும் போட்டி. நீ அப்படி சொல்றேன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குமா? ஆனா இவ அப்படி நினைக்கிற ஆள் இல்லையே. ஐயோ மாமா, அத்தைய பத்தி உங்களை விட நான் தான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் இல்லத்த? எது எப்படியோ மாமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்கு யாரு குறுக்க வந்தாலும் நான் விட மாட்டேன். நாங்க விட மாட்டோம் இல்லங்கத்த? நீ சொன்னேன்னா நான் அந்த வார்த்தையை நம்புறேம்மா. இன்னைக்கு கோயில்ல விசேஷம், நாங்க போய் சாமி கும்பிட்டு வந்துடுறோம். நீ சரவணனை ரெடி பண்ணுமா? சரிங்க மாமா. என்ன கிளம்பலாமா? கிளம்பி தானே வந்திருக்கோம். போவோம் வாங்க. அப்புறம் என்ன, வாங்க.
பூங்குடி பூங்குடி ஏய் என்னடா எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? ஒரு நிமிஷம் உள்ள வாயேன். எதுக்கு? ஐயோ உள்ள வா சொல்றேன். முதல்ல நீ எதுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லு. ஏன் நான் கூப்பிட்டா வரமாட்டியா? மாட்டேன். நீ உள்ள எதுக்கு கூப்பிடுறேன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். எதுக்கு? வீட்ல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தானே உன் வேலைய காட்டுற. எது? வீட்ல யாரும் இல்லையா? ஆமா, எல்லாரும் பக்கத்துல கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படியா? ஏய் என்ன பண்ற? எவ்வளவோ இருக்கே, எதன்னு சொல்றது? சரவணா வேண்டாம். வேணும் வேண்டாம். வேணும். அதான் வீட்ல யாரும் இல்லையில. அதுக்கு ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? என்ன தொடக்கூடாது. இன்னைக்கு நான் வரதும்னு சொல்லிருக்கேன்ல. நான் உன்னை தொடலாமா? நீதான் என்ன தொட்டு தள்ளி விட்டுருக்க. நான் உன்னை தொடலாம், நீதான் என்ன தொடக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல பூங்குடி. இது என்ன அழுகுனி ஆட்டமா இருக்கு? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. உள்ள இருக்க துணியெல்லாம் துவைச்சு காய வைக்கணும். அத்தை மாமா வர்றதுக்குள்ள சமைச்சு ரெடி பண்ணணும். அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடணும்ல. தள்ளு. ஏய் இங்க என்ன பக்கெட் வச்சிருக்க? இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? என்ன? உன்னோட ட்ரெஸ்ஸுங்க. அத எதுக்கு இங்க கொண்டு வந்து வச்சிருக்க? என்ன பூங்குடி எல்லாத்துக்கும் கோச்சுக்கிற? துவைச்சு கொண்டு வந்து வச்சிருக்கேன். நீ துவைச்சியா? ஆமா. ஏன் ட்ரெஸ்ஸையா? ஆமா பூங்குடி. நீ ஏன்டா இதெல்லாம் பண்ற? ஏய் நீ என் ட்ரெஸ் துவைக்கும் போது நான் உன் ட்ரெஸ் துவைக்க கூடாதா? ஏய் உனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆல்ரெடி தோட்டத்துல வேற வேலை செஞ்சுட்டு வந்து டயர்டா இருப்ப. இதெல்லாம் உனக்கு எதுக்கு? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஆமா நீ இந்த துணியெல்லாம் தூக்கிட்டு போய் காய போடு போ. என்ன பாக்குற? காய போடுன்னு. என்ன பூங்குடி அப்படி பாக்குற? எடுத்துட்டு போய் காய போடு. சரி இருக்கட்டும், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு காய போட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. இப்பயே காய போடு. காய போடு. எதுக்கு? நான் துவைச்சிருக்கேன்ல, நீ போய் காய போடு. ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு காய போடுறேன். அதெல்லாம் முடியாது. இப்பயே காய போடணும்னா இப்பயே காய போடணும். ஏய் பூங்குடி காய போட்டுட்டு அப்புறமா வந்து மத்த வேலையெல்லாம் பாரு. சரவணா எனக்கு ஆல்ரெடி காலெல்லாம் வலிக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு. நான் அப்புறமா காய போட்டுக்கிறேன். இப்ப என்ன உனக்கு கால் வலிக்குது அவ்வளவுதானே? ஆமா. இரு இத பத்திரமா பிடிச்சுக்க.